நான் முன்னரையிலே சொன்னது போல இன்றைய வழிபாட்டின் மைய கருத்தானது நாம் ஒவ்வொருவரையும் இறைவன் இறைவாக்கினருக்குரிய வாழ்வை வாழ அழைப்பு விடுக்கின்றார். அதாவது இறைப்பணி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இறைப்பணியை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொன்னால், எளிய வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலமாக நாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்ற ஒரு செய்தியினைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே பல புனிதர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இவர்கள் புனிதர்கள் என்று நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். காரணம், அவர்கள் வாழுகின்ற வாழ்க்கை. சில சமயங்களில் தெரிந்த புனிதர்கள், வாழும் புனிதர்கள், அவர்கள் மத்தியிலும் வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருந்தால் சந்தோஷம்தான். எனக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு மிகப்பெரிய புனிதையை 2 முறை சந்திக்கக்கூடிய பாக்கியம் நான் பெற்றிருக்கின்றேன். நான் படித்து கொண்டிருந்த காலகட்டத்திலே மதர் தெரசா, புனித தெரசாலை 2 முறை அருகில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஆக இவர்கள் எல்லாம் வாழும் பொழுதே புனிதைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் இறந்த குறுகிய காலத்திற்குள்ளாக அவர்கள் புனிதர்களாக உயர்த்தப்படுகின்றார்கள். இந்த 3 வாசகங்களும் நாம் எவ்வாறு இறைவனின் விருப்பத்திற்கேற்ப வாழ வேண்டும், அல்லது எவ்வாறு வாழ்வது, வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்பதாக நமக்கு அமைகின்றது. விவேகானந்தர் கூறுகின்றார், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு பெரிய ஒரு துறவி, ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் இறுதி வரை போராடு. ஒன்றை பெற வேண்டும் என்று நாம் நினைத்து விட்டால் அதனை பெறுவதற்காக இறுதி வரை போராட வேண்டும் என்று கூறுகின்றார். விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்வி பற்றியோ கவலைப்படாதே. என்ன விளைவுகள் வரும், தோல்வி வருமா வெற்றி வருமா, அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. ஒரு காரியத்தை முன்வைத்தால் அதை நாம் செய்வதற்கு துணிவோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு செய்தியை விவேகானந்தர் கொடுக்கின்றார். இதனைத்தான் நம் ஆண்டவர் இயேசுவும் கூறுகின்றார். யாராவது என்னை பின்பற்ற விரும்பினால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாகவே கூறுகின்றார். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் இழந்து விடுவான், எவன் ஒருவன் எனக்காக இழக்க முன் வருகின்றானோ அவனுடைய உயிர் காத்துக்கொள்ளப்படும் என்று அவர் கூறுகின்றார். அத்தோடு அவர் நின்றுவிடவில்லை. மேலும் அவர் கூறுகின்றார், கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவன் சீடனுக்கு தகுதி அல்ல. அதாவது ஒரு காரியத்தில் கண்ணெடுத்து கையை வைத்து விட்டால் அதை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். தோல்வியா வெற்றியா பிறகு, அதைத்தான் விவேகானந்தர் கூறுகிறார். இதைத்தான் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் கூறுகின்றார். கடந்த 5ஆம் தேதி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இந்தியாவில் ஒரு தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு குருவானவர் ஸ்டேன் சுவாமி என்ற ஸ்டனிஸ்லாஸ் லூர்து சுவாமி என்ற ஒரு இயேசு சபை குருவானவர் இறந்து போனார். அது இறப்பு என்று சொல்வதற்கு பதிலாக அது ஒரு விதமான மரணம் என்று கூட மரணம் என்றால் கொலை என்று கூட கூறுகின்றார்கள். ஏன் கொலை? அவர் மருத்துவமனையில் இறந்து போனார். ஏன் கொலை என்று கூறுகின்றார்கள் என்று பார்த்தால், இந்த குருவானவர் தமிழகத்திலே பிறந்து 64 ஆண்டுகள் துறவற வாழ்க்கை வாழ்ந்தவர். 51 ஆண்டுகள் குருவாக பணி செய்தவர். இவரது குருத்துவ பணி ஆற்றியது முழுவதும் பெரும்பாலும் ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, சுரண்டப்பட்ட மக்களுக்காக. அதிகாரிகள், அரச பதவியில் இருக்கின்றவர்கள், ஆளுகின்றவர்கள், கார்ப்பரேட் முதலாளிகள், இவர்களை அடிமைப்படுத்தி அவர்கள் நிலங்களையெல்லாம் பறித்து கொண்டு அவர்களை அடிமைகளாக மாற்றி கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர்களுக்கு உரிமை வேண்டும், அவர்கள் சொத்துக்கள் திரும்பி கொடுக்கப்பட வேண்டும், இந்த அரசாங்கம் அவர்களை மனிதர்களாக நடத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக போராட்டம் நடத்தியவர். எனவேதான் இவருடைய போராட்டத்தை கண்டு அரசாங்கம் பயந்தது. இந்த அரசாங்கம் பயந்ததன் விளைவாக அவர் மீது இல்லாத பொல்லாத வழக்குகளை எல்லாம் போட்டு அவர் பங்கெடுக்காத கூட்டத்தையும் சேர்த்து கொண்டு அவரை வெளியில் வர முடியாத அளவுக்கு ஒரு கேஸை போட்டு உள்ளே தள்ளியது சிறையிலே. 8 மாதத்திற்கு மேலாக அவர் சிறையிலே இருந்தார். சிறையிலேயும் பல வேதனைகள். அவருக்கு பார்க்கின்சன் என்ற நோய் இருந்தது. அதாவது கைகாலெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கும். அவர் தண்ணி குடிப்பது கூட இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பைப்பு ஸ்ட்ரா மாதிரி இருக்கிற உள்ள டம்ளர் தான்.
அதை கூட அந்த சிறை நிர்வாகம் கொடுக்கவில்லை. குடிக்க முடியாமல் தடுமாறி பல போராட்டங்களுக்கு பிறகு நீதிமன்றமானது அவருக்கு அந்த மாதிரி டம்ளர் கொடுங்க என்று உத்தரவிட்டது. அவரை வெளியில் எடுக்க எவ்வளவு முயற்சி செய்தார்கள், வெளியில் விட முடியாது என்று நீதி நிர்வாகமும் பயந்தது. ஆக விளைவு அவர் சிறையிலேயே இருக்கிறார். சிறையில் இந்த கொரோனா தொற்று அதிகமாக பரவிய பொழுது இவருக்கும் கொரோனா தொற்று பரவி 2 மாதம் அளவாக 1 மாதத்திற்கு மேலாக மும்பை மருத்துவமனையில் இருந்தவர் கொரோனா தொற்று உச்சகட்டத்திற்கு போய் 5ஆம் தேதி இறந்து போனார். இந்த இறப்பை உலகம் முழுவதும் இன்று பேசிக்கொண்டிருக்கிறது. என்ன பேசுகிறார்கள்? இவர் ஒரு இறைவாக்கினராக மரித்திருக்கிறார். இறைவாக்கினருக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தார். அந்த இறைவாக்கினருக்குரிய வாழ்க்கை வாழ்ந்ததால் அவருக்கு கிடைத்த பரிசு இறைவாக்கினர்களுக்கு கிடைப்பது போன்ற ஒரு பரிசு தான். எனவே அவர் நம்முடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மறைசாட்சி மாற்று என்று இன்று உலகம் முழுவதுமாக பேசிக்கொண்டிருக்கின்றது. அவர் சொன்ன செய்தி இன்றைக்கு ஆமோஸ் சொன்னதை போலத்தான். இந்த மக்களுக்கு எதிராக நீங்கள் செய்கின்ற அநீதிகள் நிறுத்தப்பட வேண்டும், இந்த மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும், இந்த மக்கள் அடிமைகள் அல்ல, இந்த மக்களுடைய சொத்துக்கள் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த மக்களுக்காக, மக்களின் உரிமைகளுக்காக போராடினார். எனவேதான் அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டது. இரண்டாவது, இவர் இந்த போராட்டத்தில் மக்களை தள்ளிவிட்டு அவர் வீட்டிலே அமர்ந்து கொள்ளவில்லை. அவர் நினைத்திருந்தால் குருக்கள் இல்லத்திலே மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் இவர் இறைவனைப் போல ஒரு இறைவாக்கினராக வாழ விரும்பியதால் அவர் எவ்வாறு பாடுபட்டு துன்பப்பட்டு இறந்தாரோ மக்களுக்காக, அதே போல இவரும் மக்களுக்காக பாடுபட்டு துன்பப்பட்டு இறந்தார். மக்களுக்கு முன்னால் நின்று போராடினார். மக்களோடு மக்களாக ஆயுதம் ஏந்தவில்லை, மாறாக அகிம்சை வழியிலேயே அவர் போராடினார். ஆக இவ்வாறாக அவர் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். படோடவமான ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அவர் வாழவில்லை. அவரை பற்றி ஒரு குருவானவர் சொன்னார் 2-3 நாளைக்கு முன்னாடி வத்திக்கான் செய்தியிலே. அவர் ஒரு முறை பெங்களூர் வந்திருந்த பொழுது பெங்களூரிலிருந்து சில ஊர்களுக்கு அவர் பயணப்பட வேண்டும். அந்த சகோதர குருவிடம் டிக்கெட் புக் பண்ண சொன்னாராம். டிக்கெட்லாம் புக் பண்ணி கொடுத்துட்டு கையில் ஒரு 2000 ரூபா கொடுத்தாராம். அப்போ சொன்னாராம், எதுக்கு சாமி 2000 எல்லாம்? நான் போகிற இடங்கள்ல மக்கள் கொடுத்துருவாங்கல்ல, சாப்பாடு போட்டுருவாங்க, டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்டீங்க, எதுக்கு இவ்வளவு 2000 எல்லாம் என்று கேட்டாராம். இந்த காலத்தில் யார் சொல்லுவான்? இப்போ அந்த அளவுக்கு ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் அவர். ஆக எளிய வாழ்க்கை, இறைப்பணி வாழ்க்கை. மூன்றாவது சான்று வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் இந்த உலகத்திற்கு இன்று சான்றாக பேசப்படுகிறது. ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்து துன்பத்தை எல்லாம் தாங்கிக் கொண்டு அந்த கடவுளுக்காக தன் தலைவனாம் இயேசுவைப் போல அவர் எவ்வாறு கல்வாரியிலே சிலுவையை சுமக்கப்பட்டு கல்வாரியிலே அறைந்து கொள்ளப்பட்டாரோ அதே போல இவருக்கும் ஒரு விதமான தொந்தரவு, டார்ச்சரை கொடுத்துத்தான், வேத கலாமனை சந்தித்துத்தான் அவர் இறந்திருக்கிறார். எனவே இவரும் நம்முடைய காலகட்டத்திலே கிறிஸ்துவுக்காக மரித்த இறை சாட்சி, மறை சாட்சி என்று உலகம் முழுவதும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வகையில் அது உண்மையும் கூட என்பதை நானும் உணர்கின்றேன். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியை செய்வதற்கு முன்னால் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. எதற்காக? ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார். எதற்காக அருள் பொழிவு செய்துள்ளார்? ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும், சிறைப்பட்டோர் விடுதலை பெற வேண்டும், பார்வையற்றோர் பார்வை பெற வேண்டும், ஒடுக்கப்பட்டோர் உரிமை வாழ்வு பெற வேண்டும். இதற்காகத்தான் கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த ஆண்டவர் சொன்னது இறைவாக்கினர் இசையா சொன்ன இறைவார்த்தை அவர் கூறுகின்றார். இவ்வாறாக இறைவாக்கினர் காலத்திலிருந்து எழுப்பப்பட்ட அல்லது இறைவன் தன்னைத்தாமே, அதாவது வானக தந்தை அருள் பொழிவு செய்து யோர்தான் ஆற்றிலே அவரை அனுப்பியது இதற்காகத்தான். ஆக திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவருமே இதே பணிகளை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் ஸ்டேன் சுவாமி செய்தார். ஆக இன்றைய முதல் வாசகம் கூறுவது என்ன? இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது ஆமோஸ் இறைவாக்கு நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆமோஸ் காலகட்டத்திலே இஸ்ராயல் நாடு இரண்டாக பிளவுபடுகிறது. வடக்கு பிரதேசம், தெற்கு பிரதேசம் என்று பிளவுபடுகிறது. தெற்கு பிரதேசமானது எருசலேமை தலைநகரமாக கொண்டு யூதா என்ற நாடாகவும், வடக்கு பிரதேசமானது சமாரியாவை தலைநகராக கொண்டு செயல்படுகிறது வடக்கு அரசாக. இந்த வடக்கு அரசானது கடவுளுடைய பாதையிலிருந்து விலகி போய்விடுகிறது.
அப்ப இறைவன் தான் தேர்ந்தெடுத்த மக்கள் தன்னுடைய இறை வார்த்தைகளை கட்டளைகளை மீறி வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவர்கள் திரும்ப வேண்டும், மனம் மாற வேண்டும், திருந்தி வாழ வேண்டும். எனவே அவர்களுக்கு நீ நற்செய்தி சொல்ல வேண்டும். மனம் மாற வேண்டியது யார்? மக்கள் மட்டுமல்ல, அரசனும் மாற வேண்டும், குருக்களும் மாற வேண்டும், பொறுப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே மாற வேண்டும். அவர்கள் மாறி கடவுள் காட்டிய வழியில் திரும்ப வர வேண்டும். எனவே நான் உன்னை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறேன், நீ சென்று அவர்களுக்கு இந்த மனமாற்றத்திற்கான செய்தியை கொடு என்று கூறுகின்றார். எனவே வடக்கில் இருந்து அவர் தெற்கு நோக்கி போகிறார். ஆமாம், மன்னிக்கவும், வடக்குயா, தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி போகிறார் சொல்வதற்காக பெத்தேல் என்ற இடத்திலே, பெத்தேல் என்ற வட நாட்டு பகுதியிலே அவர் சென்று இந்த செய்தியை அறிவிக்கின்றார். இந்த செய்தியை கேட்ட உடனேயே அமாட்சியா என்ற குருவானவர் கோபப்படுகிறான். ஏனென்றால் அவன் அரசின் கைக்கூலியாக இருக்கிறான். எனவேதான் அவன் மீது கோபப்பட்டு, உன்னுடைய செய்தியானது மன்னன் காதுகளை எட்டிவிட்டது, நீ உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் ஓடி உன் நாட்டுக்கு ஓடி போய்விடு என்று சொல்லி எச்சரிக்கின்றான். அப்போது அவர் கூறுவார், ஆமோஸ், நான் இறைவாக்கினன் அல்ல, இறைவாக்கினன் குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல, நான் ஒரு சாதாரண ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்தி மரங்களை நான் ஒழுங்குபடுத்துபவன், ட்ரீ ட்ரெஸர் இல்லையா, அதை ப்ரூன் பண்ணி ஒழுங்குபடுத்தினுடைய வேலை. இப்பேற்பட்ட என்னை, ஒரு சாதாரண மனிதனான என்னை கடவுள் தேர்ந்தெடுத்து இங்கே அனுப்பி இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார். எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். காரணம், அது கடவுளுடைய செய்தி, அது சொல்லாமல் போனால் நான் போக முடியாது என்று உறுதியாக தனக்கு நேரக்கூடிய துன்பங்களையும் கூட கண்டுகொள்ளாமல் துணிவோடு அந்த மக்களுக்கு அந்த எச்சரிக்கை மணியை அடித்தவர் தான். மனம் மாற வேண்டும், இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும், நீங்கள் செய்கின்ற காரியங்கள் இறைவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லி அவர் எச்சரிக்கை மணியை ஒலித்தவர் தான் இறைவாக்கினர் ஆமோஸ். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இரண்டாவது வாசகத்துக்கு வருகின்ற பொழுது பவுலடியார் கூறுகின்றார், எபேசிய மக்களுக்கு எழுதிய திருமடலிலே, இறைவன் நாம் மாசற்றோராகவும் தூயோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்னே கிறிஸ்து வழியாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். He has adopted us. தத்தெடுத்திருக்கிறார் அல்லது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று நாம் கருத்தில் கொள்ளலாம். ஆக நாம் தொடக்க காலத்திலிருந்தே தூயவர்களாக மாசற்றவர்களாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும். இதற்காகத்தான் இறைவன் நம்மை தேர்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை கடவுள் கூறுகின்றார். அப்படி என்றால் நாம் தவறுகள் செய்யாமல், பாவத்தில் விழாமல், மாசற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் கொடுக்கின்ற செய்தி. இப்போ நம் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, எதற்காக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற செய்தியை பவுலடியார் தனது அந்த திருமடலிலே கூறுகின்றார். என்ன நோக்கம்? கிறிஸ்துவின் திட்டம் என்பது இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லோரையுமே சமமாக கொண்டு வருவது. நீ வடக்கில் வாழ்ந்தாலும் சரி, தெற்கில் வாழ்ந்தாலும் சரி, நீ கடவுளுடைய பிள்ளை, நீ கடவுள் காட்டிய வழியில் நடக்க வேண்டும். யாரும் யாருக்கும் இழைத்தவர்கள் அல்ல, சளைத்தவர்கள் அல்ல, எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டியவர்கள் தான். எனவே நீ கடவுளை விட்டு மாறிப்போவது தவறான ஒரு காரியம். எனவே கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக, எல்லோரையும் அரவணைக்கின்ற பிள்ளைகளாக, சரிசமமாக நடத்துகின்ற பிள்ளைகளாக, எல்லோருக்கும் சம உரிமைகளை கொடுக்கின்ற பிள்ளைகளாக, ஒரு அரசுகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் பவுலடியாரும் கொடுக்கின்றார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அனைத்து மக்களையும் ஒன்று சேர்ப்பதே ஆண்டவருடைய நோக்கம். அனைத்து மக்களையும் ஒன்று சேர்ப்பதே, பிரித்து பார்ப்பதல்ல, துண்டாடுவது அல்ல, ஒன்று சேர்த்து ஒரு குடும்பத்தைப் போல அவர்களை கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் பவுலடியார் கூறுகிறார், கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். நமக்கு கொடுக்கப்பட்ட மீட்பு வேறு எதனாலும் அல்ல வரவில்லை, மாறாக ஆண்டவருடைய திரு இரத்தத்தினால் வந்திருக்கிறது என்ற உண்மையை அவர் போட்டு உடைக்கின்றார். இந்த மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகின்றோம். ஆக கிறிஸ்து இயேசு நம்மை மீட்பதற்காக தன்னுடைய விலை உயர்ந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு இருக்கிறார், ஒன்று சேர்த்திருக்கிறார் என்ற செய்தியை அது கொடுக்கின்றது. நற்செய்தி வாசகத்துக்கு வருகின்ற பொழுது, பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைய வாசகமானது கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக வருகிறது. கடந்த வாரம் நீங்கள் கேட்டிருக்கலாம் அல்லது பார்த்திருக்கலாம், ஆன்லைனில் பார்த்திருந்தால் அல்லது வீட்டிலேயே வாசகங்கள் வாசித்திருந்தால்
சொந்த மக்களால் இயேசு புறக்கணிக்கப்படுகிறார். சொந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பிறகு அவர் கலங்கி போய்விடவில்லை. ஆஹா, நம்முடைய முயற்சிக்கு பணிக்கு தடை வருகிறதே, சொந்த ஊரிலேயே மதிப்பு இல்லையே, நாம் தொடர்ந்து செய்ய வேண்டுமா என்று அவர் நினைக்கவில்லை. மாறாக அதை கடந்து நான் செய்ய வேண்டும், இது என்னுடைய பணி என்று சொல்லி போராட்டத்தோடு தொடங்குகிறார். அவ்வாறு தன் பணியை செய்கின்ற வேளையிலே தன்னுடைய பணி விட்டுவிடக்கூடாது என்பதற்காக, தொடர்ந்து பணியாற்றுவதற்காக தான் தேர்ந்தெடுத்த அந்த சீடர்களை இருவராக உலகின் பல திசைகளுக்கும் அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். அவர் அனுப்புகின்ற பொழுது அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுப்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகிறது. நான் தொடக்கத்தில் பார்த்தோமே, அதை 3 பணிகள் தான்: இறைப்பணி, எளிய வாழ்வு, சான்று வாழ்வு. இந்த 3ஐயும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர் மிக தெளிவாகவே கூறுகின்றார். என்னென்ன கூறுகின்றார்? முதலாவதாக இருவராக அனுப்பினார் என்று பார்க்கிறோம். ஏன் தனித்தனியாக அனுப்பி? நிறைய ஊருக்கு போயிருக்கலாம் இல்லையா? நிறைய ஊரை கவரப் பண்ணியிருக்கலாம், நிறைய ஊருக்கு நற்செய்தி கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் எதற்காக 2 பேராக அனுப்பினார் என்று பார்க்கின்ற பொழுது, யூத சட்ட பிரகாரம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 2 சாட்சிகள் வேண்டுமா? They need to have 2 witnesses. எனவேதான் அந்த யூத சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இருவராக அந்த பகுதிகளுக்கு அனுப்புகின்றார் என்பது முதல் உண்மை. இரண்டாவது, நாம் இறைவனின் பராமரிப்பில், த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட்னு சொல்லுவோம் இல்லையா, நாம் இறைவனின் பராமரிப்பில் நம்மை ஒப்படைக்க வேண்டும். இன்றைக்கு வாழுகின்ற மனிதர்கள் எல்லாம் நம்முடைய சொத்து சுகத்தின் மீது, நமது வலிமையின் மீது, நமது படிப்பின் மீது, நமது பதவியின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் அவைகள் மீது நம்பிக்கை வைக்க சொல்லவில்லை. மாறாக, தந்தையினுடைய கரங்களில் உங்களை நீங்கள் ஒப்படையுங்கள். கடவுள் உங்களை பராமரிப்பார், கடவுள் உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் தீர்த்து வைப்பார். எனவே நீங்கள் கடவுளுடைய பராமரிப்பிற்குள் வர வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுப்பதற்காகத்தான் அவர் கூறுகின்றார். நீங்கள் பயணத்திற்கு போகின்ற பொழுது ஒரு கைத்தடி தவிர ஒரு குச்சியை மட்டும் வச்சுக்கிறீங்க. ஏன்னா விலங்குகள் வரலாம், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லுகிறார், ஒரு கைத்தடியை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு, வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஒரு பிச்சைக்காரனை போல நீங்கள் போங்கள். அப்ப என்ன அர்த்தம்? என் மீது நம்பிக்கை வைப்பதை விட என்னை அனுப்பிய கடவுள் மீது நம்பிக்கை வைத்து போகின்ற பொழுது நாம் இன்னும் ஆழமாக செயல்படுவோம் என்பதுதான் அந்த உண்மை. இரண்டாவது, அதுதான் மிகவும் எளிய ஒரு வாழ்க்கையும் கூட. நாம் அதிகமாக வைத்திருக்கின்ற பொழுது நமக்கு என்ன செய்வது என்று தெரியாது. அது பல்வேறு பாவங்களுக்கு வழிவகுக்கின்றது. நம்மிடம் ஒன்றும் இல்லாமல் போகின்ற பொழுது நாம் கடவுளையே நம்பி இருக்கிறோம், வேறு வழி இல்லை. எனவே அதுதான் கடவுளை சார்ந்த வாழ்க்கை. ஆக இறைமகன் இயேசு தான் எவ்வாறு தன் தந்தையை சார்ந்திருந்தாரோ, எல்லாம் இருந்திருந்தும் செல்வராயிருந்தும் செல்வத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஏழையாக மாறினாரோ, இந்த உலகத்தில் பிறந்தாரோ தன் தந்தையின் மீது நம்பிக்கை வைத்து, அதே போல அவருடைய சீடர்களும் அந்த எளிய வாழ்க்கையை கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை கொடுப்பதற்காகவே அவ்வாறு அனுப்புகின்றார். அந்த படிப்பினை அந்த சீடர்களுக்கு மட்டுமல்ல, திருமுழுக்கால் இணைக்கப்பட்ட நமக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். நாமும் கடவுளுடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். மூன்றாவதாக, மக்களோடு மக்களாக, மக்களின் தயவில் அவர்கள் வாழ வேண்டும். அதனால தான் அவர் கூறுகின்றார், நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டிலே தங்கியிருங்கள், அந்த வீட்டில் தங்கியிருங்கள். அவர்கள் போக சொல்ற வரைக்கும் நீங்கள் அங்கே இருங்க. அவங்க கொடுக்கறத சாப்பிடுங்க. எந்த இடத்துல படுக்க சொல்றாங்களோ படுத்துக்கிறங்க. அதுக்காக நான் இதெல்லாம் படுக்க மாட்டேன், நான் பெட்டிலே படுத்துட்டு வந்தேன், நான் ஏசியில் படுத்துட்டு வந்தேன், இங்கே ஏசி இல்லை, படுக்கை இல்லை சொல்லக்கூடாது. எளிய வாழ்க்கையின் அடுத்த அடி அது, அடுத்த படி அது. எனவே தான் தன்னுடைய சீடர்கள் சொகுசு வாழ்க்கையை நம்பி போய்விடுவார்களோ என்று பயந்த அவர் அவ்வாறு வாழ்வது இறைப்பணிக்கு எதிரான ஒரு வாழ்வு. எனவே அவர்கள் அவ்வாறு வாழ்வதை தவிர்த்துவிட்டு மக்களோடு மக்களாக அவர்களிடம் இருப்பதை உண்டு அவர்களோடு ஒருவராக கஷ்டப்பட்டு வாழுகின்ற பொழுதுதான் நாம் சாட்சிய வாழ்க்கை வாழ்கிறோம் என்ற ஒரு செய்தியை தன் சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்றார். அடுத்து சொல்லுகிறார், நீங்கள் ஒரு அங்கிக்கு மேல் எதுவும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். நாம் இன்னைக்கெல்லாம் ஊருக்கு போகிற போது பெரிய சூட்கேஸ் தூக்கிட்டு போகிறோம் இல்லையா? ஒரு நாள் ட்ரிப்பு போனாலே ஒரு நாளைக்கு 3-4 ட்ரெஸ் மாற்றுறவங்கெல்லாம் உண்டு.
ஆனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு அங்கி எடுத்துக்கொண்டு போனால் போதும். அது எப்படி ஒரு அங்கி போதும், கப்படிக்காதா? தினம் வாஷ் பண்ணி போடணும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இன்றைக்கி சில சபைகளில் சிஸ்டங்கள் இருக்கிறாங்க, 2 துணி வைத்திருப்பார்கள். குறிப்பாக அன்னை தெரசால் கான்வென்ட் உள்ள அருள் சகோதரிகள் 2 சாரி வைத்திருப்பார்கள். ஒன்றை அணிந்திருந்தால் அடுத்ததை துவைத்து காய போட வேண்டும். அவ்வளவுதான் எளிய வாழ்க்கையின் அடையாளம். அதே போல் தான் இவர்கள் 5 ஆடைகள் அணிவார்களாம். அது பல காரியங்களுக்கு பயன்படுகிறது, அது வேறு விஷயம். அத்தோடு அவர்கள் ஒரு கூடையை வைத்துக் கொள்வார்களாம். அதாவது கூடை கொண்டு போய் மக்களிடம் தங்களுக்கு தேவையானதை வாங்கி உண்பதற்காக. இந்த குருக்களும் அதே போன்று கூடைகளை வைத்துக்கொண்டு மக்களை மிரட்டி ஏராளமாக வாங்கி தங்களை வசதிப்படுத்தி கொண்டார்கள். எனவேதான் ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் அப்படியெல்லாம் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது, போட்டிருக்கின்ற ஒரு ஆடை போதும் என்று சொல்லி ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களை தயாரிப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, வழக்கமாக பாலஸ்தீன மக்கள் நம் தமிழக மக்களைப் போல், தமிழ் மக்களைப் போல விருந்தோம்பலுக்கு பேர் போனவர்களாம். யார் போனாலும் அவர்களுக்கு உணவு கொடுக்காமல் அனுப்ப மாட்டார்களாம், தங்க வைத்துத்தான் அனுப்புவார்களாம். எனவே இயேசுவுக்கு அந்த அனுபவம் உண்டு. எனவே தான் அவர் கூறுகின்றார், நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அங்கே தங்கி இருங்கள். ஆக அந்த அளவுக்கு சொல்லுகின்ற அவர் கூறுகின்றார், எந்த வீட்டிலாவது உங்களை ஏற்றுக்கொள்ளாமல், உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருந்தால் நீங்கள் அவர்களை புறவினத்தாரை போல ஒதுக்கி வையுங்கள். நாம் நினைக்கல எப்படி இயேசு ஒதுக்கி வைக்க சொல்லலாம்னு சொல்லிட்டு. என்ன ஒரு அதிகாரம் பாருங்கள். நீ இறைப்பணியாளனாக போகின்ற பொழுது ஒரு குடும்பம் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் நீ கால் வைத்த அந்த தூசியை கூட தட்டிவிட்டு நீ வெளியே வந்துவிடு அப்படின்னு சொல்றார். இதுதான் அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மையும் கூட. யூத மக்கள் யூத நாட்டை விட்டு புற நாட்டுகளுக்கு, புறவினத்து பகுதிகளுக்கு போய்விட்டு தங்கள் எல்லைக்குள் வருகின்ற பொழுது தங்கள் உடையில் இருக்கின்ற தூசியையும் தன் செருப்பில் உள்ள தூசியையும் தட்டிவிட்டுத்தான் உள்ளே வருவார்களாம். இப்போ புறவினத்து மக்களை ஒரு தூசியாக நினைத்து தள்ளிவிட்டு வருவது, ஒதுக்கிவிட்டு வருவது. இங்கே ஆண்டவர் கூறுகின்றார், உன்னை ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், உன் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால், நீ அவர்களுக்கு எதிராக உன் காலில் உள்ள தூசியையும் தட்டிவிட்டு வந்துவிடு என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், இறைவன் இரக்கம் உள்ளவர், அன்பு மிக்கவர், இதை மட்டுமே கொடுக்க வேண்டும். கடவுள் தண்டிக்கின்றவர், கோபக்காரர், பழி வாங்குவார் என்ற செய்திகளை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி இறைவனின் இரக்கத்தையும் அன்பையும் பறைசாற்றுகின்றவர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்ற செய்தியை கொடுக்கின்றார். பிரியமான சகோதரனை, சகோதரியே, இந்த படிப்பினைகள் அனைத்தும் அவர்களுக்கல்ல, அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். வந்திருக்கின்ற உங்களுக்கும் ஒருவேளை இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருந்தால் பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் இந்த செய்திகள் சென்று சேர வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் ஒரு இறைப்பணியாளனாக அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய திருமுழுக்கால் என்ற உண்மையை நாம் உணர்ந்திருக்கிறோமா? அந்த கடவுள் காட்டிய வழியில் கடவுளைப் போல நானும் எளிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உணர்கின்றோமா? அல்லது அந்த கடவுள் எவ்வாறு சான்று பகர்ந்து வாழ்ந்தாரோ அதே போல நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இறைப்பணி செய்து எளிய வாழ்வின் மூலமாக கடவுளுக்கு சான்று பகர தேவையான வரத்தை இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் தர தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென்.